தலையை கொடுத்தாவது தலைநகரை காப்போம் என்கிற முழக்கத்தை முன்னிறுத்தி தலைநகரை மீட்டவரும் தமிழர் நிலப்பரப்பில் முதலாக மாநில சுயாட்சி குறித்து பேசிய நபருமான சிலம்பு செல்வர் ஐயா மாப்போசி அவர்களுடைய பிறந்த நாளான இன்று அவரை வணங்கி தமிழ் தேசிய எழுச்சியும் தமிழர் நிலத்தின் அரசியலும் என்கிற தலைப்பில் நாம் தமிழர் கட்சியின் மாணவர் வாசரை மற்றும் இளைஞர் வாசரை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த அரசியல் பயிற்சி பட்டறையில் பெருந்திரளாக கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கம். நேரம் அதிகமாகிவிட்டது, ரொம்ப எல்லாம் நான் பேச போறதில்லை. சுருக்கமாகவே நான் முடித்துக் கொள்கிறேன். சுருக்கமா முடிக்கிறேன்னு சொன்னதை எல்லார் முகத்திலையும் அதை நான் புரிந்து கொண்டேன். எனக்கு முன்னதாக பேசிய சிலர் கேள்விகள் கேட்டபோது அருமையான நிறைய கேள்விகளை அடுக்கடுக்காக வீசினார்கள். அதில் சிலர் வருத்தப்பட்டார்கள். இளைஞர்களுக்கு ஈழ போராட்டம் குறித்த, ஈழ அரசியல் குறித்த தெளிவு இல்லாமல் இருக்கிறது, எப்படி நாம் அந்த தெளிவை கொண்டு வருவது என்று நான் ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன். உண்மையிலேயே இந்த கூட்டத்தில் அதிக அளவிலே இளைஞர்களையும் மாணவர்களையும் பார்த்தது என்று உண்மையிலேயே எனக்கு பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏனென்றால் நான் மாணவனாக இருந்தபோது அவர் சொன்னது போல் ஈழத்தை பற்றி எந்த ஒரு புரிதலும் இல்லாமல் அங்கே நடத்தப்பட்ட ஒரு இனப்படுகொலை, அங்கே ஒரு இனப்படுகொலை நடந்தது என்கிற செய்தி தெரியாமல், பக்கத்தில் ஈழ நிலப்பரப்பு இருக்கிறது, அந்த ஈழ நிலப்பரப்பில் நம்முடைய மொழியை பேசக்கூடிய தொப்புள் கொடி உறவுகள் அந்த நிலப்பரப்பில் இருக்கிறார்கள் என்கிற செய்தி கூட தெரியாமல் தான் என்னுடைய கல்லூரி காலகட்டங்களில் பாழாய் போன காங்கிரஸ் கட்சியினுடைய உறுப்பினராக இருந்தேன். தயவு செய்து யாரும் கல் எறிந்து விடாதீர்கள், கல்லையோ செருப்பையோ வீசி விடாதீர்கள். அதுலயும் கொடுமை என்னன்னா, சாதாரணமான காங்கிரஸ்காரன் இல்ல, வெறி பிடித்த காங்கிரஸ்காரனாக இருந்தேன். கல்லூரியிலே மாணவர் காங்கிரஸ் தேர்தலிலே போட்டியிட்டு வெற்றி பெறவும் செய்தேன். வெற்றி பெற்று நான் படித்த சிஎஸ்ஐ பொறியியல் கல்லூரியினுடைய மாணவர் காங்கிரசினுடைய தலைவராக செயல்பட்டவன் அடியேன். அதன் பிறகு 2014ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தல் நடந்தது. அந்த பாராளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி காங்கிரஸ் கட்சியை எதிர்த்து தமிழ்நாடு முழுக்க பரப்புரை செய்த செய்திகள் 2017 தான் எனக்கு தெரியும். நான் 2014இல் மதிப்பிற்குரிய ஐயா மறைந்த வசந்தகுமார் அவர்களுடைய வாக்குச்சாவடி முகவராக இருந்தேன். 2016ஆம் ஆண்டு வரைக்கும் இந்த தமிழ் தேசிய அரசியலை குறித்தோ ஈழ அரசியலை குறித்தோ துளியும் தெரியாத ஒரு நபராக இருந்தவன் தான் நான். அப்போ எனக்கு வயது ஒரு 23 வயது இருக்கும். இப்போ 28 வயதாகுது. பொதுவாக ஒரு விமர்சனம் நாம் தமிழர் கட்சி மீது வைக்கப்படுவது உண்டு, அண்ணன் சீமான் அவர்கள் மீது வைக்கப்படுவது உண்டு. சீமான் தான் பிரபாகரனை தமிழ்நாட்டிற்கு அறிமுகப்படுத்தினாரா? தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு பிரபாகரனை சீமான் தான் அறிமுகப்படுத்தினாரா என்கிற ஒரு விமர்சனம் அவ்வப்போது அடிக்கடி நம் மீது வைக்கப்படுவது உண்டு. மற்றவர்களை பற்றி எனக்கு தெரியவில்லை. இன்றைக்கு இந்த மேடையில் என்று பேசிக் கொண்டிருக்கிற எனக்கு தமிழ் தேசிய தலைவர் மேதகவி பிரபாகரன் அவர்களை அறிமுகம் செய்தது அண்ணன் சீமான் அவர்களை தவிர வேறு எவரும் இல்லை. பலர் இங்கு பேசியதாக எல்லாம் சொல்வார்கள். ஈழத்திற்காக அவர் பேசினார், இவர் பேசினார், பிரபாகரனோட அவர் இருந்தார், இவர் எனக்கு தெரியல ஐயா, எனக்கு தெரியல, யாரையுமே தெரியவில்லை. நான் சீமான் அவர்கள் பேசுவது வரைக்கும் எதுவுமே தெரியவில்லை. 2016 தேர்தல் நேரத்தில் தான் முதலாக இந்த செய்திகளை எல்லாம் நானே கேட்கிறேன். இன்றைக்கு இந்த மேடையில் நின்று கொண்டு பேசிக் கொண்டிருக்கிற எனக்கே 4 ஆண்டுகளுக்கு முன்புதான் இந்த செய்தி வந்து சேர்ந்தது என்றால் உங்களுடைய
வருத்தம் நியாயமானது. சத்தியம் செய்து சொல்கிறேன், கட்டாயம் தமிழ்நாடு முழுக்க உள்ள இளைஞர்களுக்கு ஈழ வரலாற்றை, ஈழ அரசியலை குறித்தும் அந்த மண்ணில் நடத்தப்பட்ட இனப்படுகொலை குறித்த செய்திகளையும் கட்டாயம் நாம் கொண்டு சேர்ப்போம், கட்டாயம் நாம் கொண்டு செல்வோம். அதுல எந்தவித மாற்றுக்கருத்தும் வேண்டாம். இந்த பயிற்சி பட்டறைக்காக ஒரு வடிவமைப்பு வந்து நம்ம இளைஞர் வாசனை, மாணவர் வாசனை சார்பாக வெளியிட்டோம். அதில் பேசுகிற நபர்களுடைய பெயர்கள் எல்லாம் குறிப்பிடப்பட்டிருந்தது. அது ஒரு பெரிய ஒரு விமர்சனமாக, ஒரு விவாத பொருளாக எல்லாம் மாறியது. 7 பேர் பேசுறாங்க, இல்ல 4 பேர் இஸ்லாமியரா இருக்கிறாங்க. அதுக்கு கீழே ஒருங்கிணைப்பாளர்கள் எல்லாம் நிறைய பேர் இருந்தாங்க. விக்னேஷ், கிருஷ்ணா, ஆதித்யா, இப்படி நிறைய பேர் இருந்தது. அதெல்லாம் அவர்களுக்கு தெரியல. 4 இஸ்லாமிய பேர், எப்படி அது 4 இஸ்லாமியர்கள், 7 பேர்ல எப்படி நீங்க 4 இஸ்லாமியர்கள் என்கிற விமர்சனங்கள்லாம் வைக்கப்பட்டது. ஒரே ஒரு செய்தி தான், நீங்கள் அவர்களை இஸ்லாமியர்களாக பார்க்கிறீர்கள், நாங்கள் அவர்களை தமிழர்களாக பார்க்கிறோம். அதனால் இன்னும் சிலர் எல்லாம் வருவதாக இருந்தது. சூழ்நிலை காரணமாக வர முடியவில்லை. அவர்களும் வந்திருந்தார்கள் என்றால் பல பேர் தூக்கு மாற்றி செத்து போயிருப்பார். உண்மையிலே இதுல என்ன இன்னொரு செய்தியை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். பல இடங்களிலே நான் பேசி முடித்து நம்முடைய வலைவலிகளிலே என்னுடைய பேச்சு வருகிற போது அதுக்கு கீழே பின்னூட்டங்கள் வரும். இவன் மதம் மாறிய இஸ்லாமிய தீவிரவாதி, இந்து மதத்தை அழிக்க வந்த இஸ்லாமிய துணுக்க தீவிரவாதி. என்னை எங்க போய் கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியாது. நான் மதம் மாறுறேன். ஆனா இப்ப கொஞ்ச நாளா சமீப காலமா யாருமே அப்படி என்னை இஸ்லாமியராக யாரும் அடையாளப்படுத்துறது இல்லை. இன்னும் ஒரு பெரிய அடையாளத்தை எனக்கு சமீப காலமாக தந்து கொண்டிருக்கிறார்கள். அது என்ன அடையாளம் என்றால், நாம் தமிழர் கட்சியில இவன் இருக்கிறான். இவன் பேரு ஹிம்லர். ஹிம்லர் யாரு? ஹிட்லருடைய நாசி படையினுடைய தளபதி ஹிம்லர். நாசி கட்சி, நாசி படை நாசி கட்சி இனவாத கட்சி. இவன் அதே பேரை ஹிம்லர்ங்கிற பேரை வச்சுக்கிட்டு நாம் தமிழர் கட்சியில இருக்கிறான். பாத்தீங்களா, 2 ஒண்ணா. இது எழுதுகிறது, பேசுகிறது யார் என்றால் தமிழ்நாட்டில் முற்போக்காளர்கள் என்ற பிம்பத்தை ஏற்படுத்தி வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள் பேசுகிறார்கள். எழுத்தாளர்கள் என்கிற போர்வையில் இருக்கக்கூடிய நபர்கள் பேசுகிறார்கள். எந்த அளவிற்கு இவர்களுடைய எழுத்தறிவும் எல்லா அறிவும் இருக்கிறது என்பதை பார்க்கிறப்ப உண்மையிலேயே சிரிப்பு தான் இருக்கு. சிரிப்பு தான் இருக்கு. என் பேர் ஹிம்லர். தமிழ் பேருமா இல்லை, தமிழ் பேரும் இல்லை, அது கிறிஸ்தவ பேரும் இல்லை, இந்து பேரும் இல்லை, இஸ்லாமிய பேரும் இல்லை. நம்ம தமிழ் மேய்ச்சி வாசனையினுடைய பொறுப்பாளர் கார்த்திகை செல்வன் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கிட்ட நான் கேட்டேன், என்னுடைய பெயரை தமிழ் படுத்தணும்னா எப்படி பண்றது? தம்பி, அது ஜெர்மானிய பேராச்சா பாடல அண்ணன். நான் கூட நினைத்து கொண்டு ஒரு சின்ன உறுத்தலா இருந்து, நாம் தமிழர் கட்சியில இருக்கிறோம், தமிழர் என்றெல்லாம் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். பேர் யாருக்குமே புரியாத ஒரு பெயராக இருக்கிறது. எப்படி தமிழ்ல பேரை மாற்றலாமா என்கிற ஒரு எண்ணம் எனக்குள் இருந்தது, சின்னதா இருந்துச்சு, அது இல்லாம இல்லை. ஆனால் அந்த எண்ணம் முழுவதுமாக எனக்கு உடைந்து போய்விட்டது இப்போது. ஏன்னா ஜெர்மானிய ஹிம்லருடைய பெயரை யாருமே வைக்க மாட்டார்களாம். ஹிம்லர் ஹிட்லரோடு இருந்து இனப்படுகொலையை நடத்தி முடித்தவர் ஹிம்லர், ஹென்ரிச் ஹிம்லர். என்ன தைரியம் இருந்தால் அந்த பெயரை வைத்து தமிழ்நாட்டு மேடைகளில் இவன் பேசுவான் என்று பல பேர் பல விமர்சனங்களை எழுதினார்கள். குறிப்பாக தர்மபுரியில் அந்த மேடையேறி தாக்குதல் நடந்த சம்பவம் நடந்தது இல்லையா, அப்போது பல பேர் எழுதினார்கள். எவ்வளவு தைரியம் இருக்கும் இவனுக்கு! ஹிம்லர் என்கிற பெயரை வைத்து என்ன திராவட்டோடு இவன் பேசுகிறான், இந்த பெயரை இவன் மாற்றியே ஆக வேண்டும் என்று எப்போது அவர்கள் பேச எழுத தொடங்கினார்களோ அப்போது நான் நினைத்தேன், என் வாழ்வின் இறுதி மூச்சு இருக்கிற வரைக்கும் ஹிம்லர் என்ற இந்த பெயரோடு, இதே அடையாளத்தோடு இந்த மண்ணுக்கான, மக்களுக்கான, இந்த இனத்திற்கான அரசியலை நான் பேசுவேன். மாற்றவே மாட்டேன். இதுதான் என்னுடைய பெயர். இந்த பெயரை வைத்ததற்காக நான் வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நாம் தமிழர் கட்சியும் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் இந்த பெயரை வைத்தது நான் இல்லை. இந்த பெயரை வைத்தது எங்க அப்பா. அவர் மதிமுக காரர். வருத்தப்பட வேண்டியது ஐயா வைகோ அவர்களும் திராவிட இயக்கங்களும் தான் வருத்தப்பட வேண்டுமே தவிர கம்யூனிஸ்டுகள் எழுதினார்கள் இல்லையா என்னுடைய பெயரை வைத்ததற்காக. அந்த கம்யூனிஸ்டுகள் இன்றைக்கு திராவிட கட்சிகளோடு கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இல்லையா,
அதே கூட்டணியில் தான் நான் சார்ந்திருந்த காங்கிரஸ் கட்சியும் இருக்கிறது. அந்த ஒட்டுமொத்த கூட்டமும் தான் என்னுடைய பெயர் வைத்ததற்காக வருத்தப்பட வேண்டும். எங்க அப்பா எதுக்காக அந்த பேரை வச்சாருன்னு எனக்கு தெரியல. அதை கேட்கறதுக்கு அவரும் இல்லை. அந்த தம்பி அபு சொன்னது மாதிரி ஒருவேளை தகப்பனாவதற்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்குமானால் என்னுடைய பிள்ளைகளுக்கு அழகான தூய தமிழ் பெயரை கட்டாயம் நான் வைப்பேன். அது ஒன்றுதான் வளர முடியும். என்னுடைய பிள்ளைகளுக்கு தமிழ் பெயரை நான் வைக்கவில்லை என்றால் அது என்னுடைய பிழை. ஆனால் என் பேரை வச்சது வந்து என் பிழை இல்லை. அதுக்கு நான் பொறுப்பேற்க முடியாது. 50 ஆண்டு காலமாக இந்த மண்ணில் தமிழ் பெயரை வைப்பதற்கு கூட ஒரு தலைமுறையை தயார் செய்யாமல் சீரழித்து வைத்திருந்த திராவிட கட்சிகள் தான் என்னுடைய பெயர் தமிழ் பெயர் அல்லாமல் இருப்பதற்கு தடை செய்ய வேண்டுமே தவிர நான் தடை செய்ய வேண்டிய அவசியம். உண்மையிலே இந்த கூட்டம் முழுக்க இளைஞர்கள், மாணவர்கள் சிலர் இருக்கிறார்கள். அந்த கார்த்திகை செல்வன் போன்றவர்கள் எல்லாம் நிறைய அடிகள் இருக்கிறார்கள். பொதுவாக எல்லா கட்சியிலும் இங்கே திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாரதிய ஜனதா எந்த கட்சியாக இருந்தாலும் சரிதான். எல்லா கட்சிகளுக்கும் மாணவர் அமைப்பு, இளைஞர் அமைப்பு எல்லாமே எல்லா கட்சிகளுக்குமே இருக்கு. அந்த கட்சிகளும் இதே போன்ற கூட்டங்களை நடத்துவார்கள், பரோட்டாவுக்காக சண்டை போடுவார்கள். அதெல்லாம் வேறு கதை. ஆனால் அந்த கூட்டம் நடக்கிற போது அந்த கூட்டத்தில் பேசுபவர்களும் சரி, அந்த அரங்கை நிறைத்திருப்பவர்களும் சரி பெரும்பாலும் மாணவர்களாக, இளைஞர்களாக இருப்பார்களா என்று கேட்டால் இல்லை, அவர்களுடைய பெற்றோர்களாக இருப்பார்கள். 50 வயது, 60 வயது, 65 வயது நிறைந்த முதியவர்கள் தான் அந்த கட்சிகளினுடைய இளைஞர் அணியினுடைய பொறுப்பாளர்களாக, மாணவர் அணியினுடைய பொறுப்பாளர்களாக இருப்பார்கள். ஆனால் இந்த அரங்கம் முழுக்க இங்க பேசின பேச்சாளர்களும் சரி, அரங்கம் முழுக்க இருக்கக்கூடிய மக்களும் சரி, எல்லாரும் மாணவர்களாக, இளைஞர்களாக இருக்கிறார்கள் இல்லையா? இதுதான் நாம் தமிழர் கட்சி இந்த மண்ணில் செய்த ஆக சிறந்த சாதனை. என்ன சாதித்தது நாம் தமிழர் கட்சி இந்த மண்ணில் என்றால், குடி போதைக்கு, மது போதைக்கு, கஞ்சா போதைக்கு அடிமையாகி இருந்த ஒரு தலைமுறை இளைஞர்களை, திரை கவர்ச்சிக்கு அடிமையாகி அஜிதா, விஜயா என்ற நடிகர்களுக்காக சண்டையிட்டுக் கொண்டிருந்த ஒரு தலைமுறை இளைஞர்களை திருப்பி போட்டு திராவிடமா, ஆரியமா, இல்லை தமிழ் தேசியமா என்கிற கருத்தியல் சண்டையிட வைத்திருக்கிறது இல்லையா? அதுதான் நாம் தமிழர் கட்சி இந்த மண்ணில் செய்த ஆக சிறந்த சாதனை. எனக்கு ஒரு தலைப்பு கொடுத்திருந்தாங்க, திராவிட ஆட்சிகளும் தொடரும் வள வேட்டையும் என்கிற ஒரு தலைப்பு. திராவிட ஆட்சி என்பதே வள வேட்டைக்கான ஆட்சி தான். திராவிடர்களுடைய குல தொழிலே வள வேட்டை தான். திராவிடர்கள் தமிழர் நிலப்பரப்புக்குள் நுழைந்ததே தமிழ்நாட்டினுடைய வளங்களை வேட்டையாடுவதற்காகத்தான். அதை மிக தெளிவாக அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். முதலில் இந்த வள வேட்டைக்குள் செல்வதற்கு முன்பு ஒரு செய்தியை நான் இந்த அரங்கில் தெளிவாக, அழுத்தமாக நான் பதிவு செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன். திராவிட ஆட்சி, அந்த ஆட்சியினுடைய நோக்கம் என்ன? திராவிட ஆட்சி, திராவிட அரசியல் என்றால் என்ன? ஒரே வரியில் சொல்ல வேண்டும் என்றால், தமிழின கருவறுப்பே திராவிட அரசியல். அதுதான். அதை நாம் பார்த்தோம். ஏதோ பேச்சுக்காக சொல்லல, இது நடந்தது. தமிழினத்தை கருவறுத்தார்கள், கருவறுப்பதற்கு கை கொடுத்தார்கள். தமிழினம் கருவறுக்கப்பட்ட போது அதை எதிர்த்து போராட விடாமல் நம்மை தடுத்தார்கள், அத்தனையும் செய்தார்கள். தமிழின அழிப்பு, தமிழின வெறுப்பு, தமிழின மறுப்பு, தமிழின ஒதுக்கல், இதுதான் திராவிட அரசியல். எளிமையாக சொல்ல வேண்டும் என்றால் இதுதான் திராவிட அரசியல். இந்த திராவிட ஆட்சிகள் கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலத்திற்கு மேலாக பெருந்தலைவர் காமராஜர் இந்த மண்ணில் 9 ஆண்டு கால பொற்கால ஆட்சியை கொடுத்தார். அவருடைய ஆட்சி காலம் முடிவடைந்ததற்கு பிறகு நடக்கக்கூடிய அத்தனை ஆட்சிகளுமே திராவிட ஆட்சிகள் தான். திமுகவாக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும். திமுக சில நேரங்களில் பேசும் அதிமுக திராவிட கட்சி இல்லை என்று. 2 பேருமே திராவிட கட்சி தான். திமுகவும் திராவிட கட்சி தான், அதிமுகவும் திராவிட கட்சி தான். தமிழ்நாட்டில் கடந்த 50 ஆண்டு காலமாக நடந்த ஆட்சிகள் தான் திராவிட ஆட்சிகள். என்ன செய்திருக்கிறது இந்த மண்ணில் இந்த திராவிட ஆட்சிகள்? நிறைய கொடுமைகளை பேசலாம், நிறைய உரிமை மறுப்புகளை பேசலாம். ஆனால் நான் ஒரு செய்தியை மட்டும் நான் இந்த அரங்கில் பேச வேண்டும் என்று நினைக்கிறேன். டாஸ்மாக் தமிழ்நாட்டில் எந்த அளவிற்கு ஒரு
பெரும் சிக்கலை, ஒரு சமூக சீரழிவை, சீர்கேட்டை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது என்பது நம் எல்லோருக்குமே தெரியும். உண்மையிலேயே கூடுதலாக அதை பற்றி ஒரு சில செய்திகளை பேச வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ஒரு நல்ல சமூகத்தை படைப்பது, ஒரு நல்ல சமூகத்தை உருவாக்குவது, ஒரு நல்ல சமூகத்தை வழிநடத்துவதுதான் ஒரு சரியான ஒரு அரசினுடைய கடமை. அதுதான் ஒரு அரசினுடைய வேலை. 500 ரூபாய் 1000 ரூபாய் கொடுக்கிறது அல்ல ஒரு அரசினுடைய வேலை. வெறும் சாலை போடுவது, மின்சாரம் கொடுப்பது இது மட்டுமல்ல ஒரு அரசினுடைய வேலை. சரியான ஒரு சமூகத்தை கட்டமைப்பதுதான் ஒரு அரசினுடைய வேலை. ஒரு சமூகம் எப்படி கட்டமைக்கப்படும்? சரியான ஒரு சமூகம் எப்போது கட்டமையும்? நல்ல குடும்பங்கள் எப்போது கட்டமைக்கப்படுகிறதோ அப்போதுதான் ஒரு சமூகம் கட்டமைக்கப்படும். பல நல்ல குடும்பங்கள் ஒன்று சேர்வதுதான் ஒரு சமூகம். அப்படின்னா ஒரு சமூகம், நல்ல சமூகம் ஒன்று உருவாக்கப்பட வேண்டும் என்றால் பல குடும்பங்கள், நல்ல குடும்பங்கள், ஆரோக்கியமான குடும்பங்கள் உருவாக்கப்பட வேண்டும். இன்னைக்கு ஆரோக்கியமான குடும்பங்கள் இருக்கிறதா? இங்கே இருக்கிறதா? பல காரணங்கள் இருக்கலாம் இன்னைக்கு குடும்பங்கள் சீரழிந்து சிதைந்து போவதற்கு. ஆனால் மிக முக்கியமான ஒரு காரணம் இந்த டாஸ்மாக், இந்த மதுபானம். ஒட்டுமொத்தமாக ஒரு குடும்பத்தினுடைய கட்டமைப்பையே முழுவதுமாக சிதைத்து சீரழித்து போடுகிறது இந்த டாஸ்மாக் கடைகள். குடும்பத்தினுடைய கட்டமைப்புகளை மட்டுமா சீரழித்து போடுகிறது? குடும்ப தலைவரை மட்டுமா இந்த டாஸ்மாக் இழுத்து போடுகிறது? இல்லை. மாணவர்கள், இளைஞர்கள், ஒரு தலைமுறை இளைஞர்களை இன்றைக்கு குட்டி சவராக்கி வைத்திருக்கிறது இந்த டாஸ்மாக் கடைகள். 2-3 தினங்களுக்கு முன்பு ஊடகங்களிலே செய்திகள் வெளியானது, பத்திரிகையிலே, சமூக வலைதளங்களிலே அதிக அளவில் அது பகிரப்பட்டதை நீங்களும் பார்த்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். தமிழ்நாட்டில் கடந்த சில தினங்களாக 6% டாஸ்மாக் விற்பனை குறைந்திருக்கிறது. சரக்கு வாங்க வைப்பது எப்படி என்று ஆலோசனை கூட்டம் நடத்தி இருக்கிறார்கள். விளையாட்டு சொல்ல நடத்தி இருக்கிறாங்க. டாஸ்மாக் அதிகாரிகள் நடத்தி இருக்கிறார்கள். இளைஞர்கள் திருத்திட்டு வர்ற போல இருக்கு, எல்லாம் குடிக்கிறத நிப்பாட்டிட்ட போல இருக்கு, இப்படியே விட்டோம்னா நம்ம பொழப்பு நாசமா போயிடும். சரக்கு வாங்க வைப்பது எப்படின்னு போடுற கூட்டத்தை ரூம் போட்டு யோசிச்சு சரக்கு வாங்க வைப்பது எப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு சாராய வியாபாரத்தை பெருக்கும் என்று திட்டம் போட்டு வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார். உண்மையிலேயே இந்த திராவிட ஆட்சியாளர்களுடைய மிக முக்கியமான ஒரு குறிக்கோள் என்னவென்றால் 2 விஷயம். ஒன்று, தமிழர்கள், தமிழர் நிலப்பரப்பு இருக்கக்கூடாது. தமிழர்களை தமிழர் நிலப்பரப்பில் இருந்து வெளியேற்றி விட வேண்டும். இன்னொன்று, அப்படியே மிஞ்சி இந்த நிலப்பரப்பில் கொஞ்சம் தமிழர்கள் இருந்தார்கள் என்றால் அவர்களை சிந்திக்கும் திறனற்ற இளைஞர்களாக, சிந்திக்கும் திறனற்ற தமிழர்களாக மாற்ற வேண்டும். இந்த 2ஐயும் செய்தாலே போதும். காலம் காலத்திற்கு இந்த திராவிட கட்சிகள் தமிழர் அல்லாதவர்கள் இந்த மண்ணில் செழிப்பாக அதிகாரத்தை செலுத்த முடியும். அந்த வேலையை மிக தெளிவாக செய்து கொண்டிருக்கிறார்கள். படித்து முடித்து லட்சக்கணக்கான இளைஞர்கள் இந்த மண்ணில் இன்றைக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் திண்டாடி கொண்டிருக்கிறார்கள், திணறிக் கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் வேலைக்காக அண்டை நாடுகளில் அகதிகளாக சென்று வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு நாடு, ஒரு சமூகம் எப்போது வலிமையாக இருக்கும் என்றால் அந்த மண்ணின் மைந்தர்கள், அந்த மண்ணின் இளைஞர்கள் அந்த மண்ணிலேயே தன்னுடைய தாய் நிலத்திலேயே வலுவான பொருளாதார கட்டமைப்போடு, பொருளாதார வலிமையோடு இருந்தால்தான் அந்த சமூகம் வலிமைப்படும், அந்த நாடு வலிமைப்படும். என்ன நடக்குது இன்னைக்கு நம்ம நாட்டுல? என்ன நடக்குது? இல்ல. ஒரு காலத்துல ஒரு ஊர்ல, கிராமத்துல பாத்தீங்கன்னா 10-15 இளைஞர்கள் இருப்பார்கள். இன்னைக்கு இல்ல, இளைஞர்களே இல்ல, இளைஞர் சக்தியே இல்லை. அத்தனை பேரும் வெளிநாடுகளிலே தஞ்சம் புகுந்திருக்கிறார்கள். மீதமுள்ளவர்கள் டாஸ்மாக்கு அடிமையா இருக்கிறார். சிந்திக்கும் திறனே இல்லை. சிந்திக்கும் திறனோடு ஒரு நல்ல சமூகத்தை எப்போது நாம் உருவாக்குகிறோமோ அப்போதுதான் நல்ல அரசு அமையும். அதை இந்த அரசுகள் ஒருபோதும் விரும்பாது, ஒருபோதும் இந்த அரசுகள் விரும்பாது. சிந்திக்கும் திறனற்றவர்களாக இந்த மக்களை வைத்திருப்பது இந்த அரசுகளுக்கு நல்லது. அவர்கள் எந்தவித கேள்வியும் இல்லாமல் ஆட்சியை தொடரலாம். அதனால் தெளிவாக திட்டம் போட்டு இந்த வேலையை செய்யறாங்க. இன்னும் ஒன்று, டாஸ்மாகோடு நிற்கல. இன்றைக்கு இந்த சமூகம் கெட்டு சீரழிவதற்கு இன்னும் ஒரு காரணம் கஞ்சா பழக்கம். கஞ்சா இன்னைக்கு கல்லூரி மாணவர்கள், இளைஞர்கள் அல்ல, 25-30 வயதானவர்கள் மட்டுமல்ல, கல்லூரி மாணவர்கள் மட்டுமல்ல, பள்ளிக்கூடங்களில் கஞ்சா சப்ளை நடக்குது. 7 வயது 8 வயது
பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய மாணவன் கஞ்சா வைக்கிறான், கஞ்சாவுக்கு அடிமையாக இருக்கிறான். எங்கே போய் கொண்டிருக்கிறது இந்த நாடு? எங்க போய்கிட்டு இருக்கு? 4ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு படிக்கிற பையன் கஞ்சாவுக்கு அடிமையா இருக்கிறான். இந்த டாஸ்மாக் போதை, டாஸ்மாக் அடிமையை விட கஞ்சாவுக்கு அடிமையாகிறது வந்து பெரிய சிக்கல், பெரும் சிக்கல். டாஸ்மாக்ல அடிமையா இருக்கிறவன கூட கண்டுபிடிச்சிடலாம், ஒரு நாள் அவனுக்கு போதை போயிடும். அவனை கூட நீங்க பார்த்தாலே தெரிஞ்சிடலாம், ஏன் தண்ணியை போட்டுருக்கான், கஞ்சா அடிச்சவன். அப்படி இல்லை, கமுக்குன்னு இருந்துரும். அடையாளப்படுத்தவே முடியாது, கண்டுபிடிக்கவே முடியாது. அழகா சிரிச்சு சிரிச்சு பேசுவோம். நீங்க கூட நினைச்சிருக்கீங்க தம்பி நம்ம கிட்ட அருமையா பேசுறாங்க, உள்ள இருக்கிற சாதனம் பேச வைக்கிறது, சிரிக்க வைக்கிறது. முன்னாடி எல்லாம் கொலை செய்யணும், கொள்ளை அடிக்கணும், ஏதாவது தவறுகள் செய்யணும்னா ஒரு கட்டிங் போட்டு போய் தவறு செய்யலாம். இப்ப கஞ்சா போட்டு போய் தவறு செய்யலாம். குறி மாறாதான், வச்ச குறி தப்பாதான், அவ்வளவு வேலை செய்யுமா கஞ்சா. இப்ப இதை ஏன் இந்த இடத்தில் நான் பேசுகிறேன் என்றால், மாணவர் வாசனை, இளைஞர் வாசனை, நம்முடைய கட்சியை கட்டமைப்பதற்கான வேலைகள், நம்முடைய சித்தாந்தங்களை மக்களிடத்தில் எடுத்து செல்வது மிக முக்கியமான வேலை என்றால், நம்முடைய சித்தாந்தங்களை இளைஞர்களிடத்தில் எடுத்து செல்கிற போது குறைந்தபட்சம் அதை செவி கொடுத்து கேட்கக்கூடிய சிந்திக்கும் திறன் கொண்ட இளைஞர்களாக இந்த சமூகத்தினுடைய இளைஞர்கள் இருக்க வேண்டும். அப்படி சிந்திக்கும் திறன் கொண்ட இளைஞர்களாக இல்லாமல் சிந்திக்கும் திறனற்ற இளைஞர்களாக, குடிபோதைக்கு கஞ்சா போதைக்கு அடிமையாக இந்த இளைஞர்கள் இருந்தார்கள் என்றால் எதற்கு பேசினாலும் சிரிச்சுட்டு போயிட்டே இருப்பான், உள்ள வாங்கவே மாட்டான். முதலில் நாம் சரி செய்ய வேண்டியது மிகப்பெரிய சிக்கலில் இருக்கக்கூடிய தமிழ் இளைஞர்களை, தமிழ்நாட்டு இளைஞர்களை மீட்டெடுக்க வேண்டும். இந்த கஞ்சா போதை பழக்கத்திற்கும், கஞ்சா மட்டும் இல்ல நிறைய உண்டு, லிஸ்ட் பெருசு போயிட்டே இருக்கும். இந்த டாஸ்மாக்குக்கும் இந்த போதை பழக்கத்திற்கு அடிமையாக இருக்கக்கூடிய மாணவர்களையும் இளைஞர்களையும் மீட்டெடுக்க வேண்டும். அதற்கு நாம் தமிழர் கட்சியினுடைய மாணவர் வாசரையும் இளைஞர் வாசரையும் ஒன்றாக நின்று திட்டமிட்டு நாம் வேலை செய்யணும். அதற்கு ஒரு பெரிய வேலை திட்டமே நாம் செய்ய வேண்டும். இதற்கு பின்னால் அரசு இருக்கிறது. இதோ டாஸ்மாகை நேரடியாக அரசு விற்கிறது என்றால், கஞ்சா போன்ற பொருட்களை எல்லாம் மறைமுகமாக அரசு விற்கிறது. அரசு நினைத்தால் தடுத்து நிறுத்த முடியுமா? முடியாது. ஒரே நாளில் தடுத்து நிறுத்த முடியுமா? முடியாது. முடியும். ஆனால் செய்யவில்லை. ஏன்? அதுதான் எங்களுடைய ஹிடன் அஜெண்டா. அதைத்தான் நான் பேசுறேன். எனவே அவர்கள் இதை செய்ய மாட்டார்கள். இதை நாம் கையில் எடுக்க வேண்டும். இதை எடுக்க வேண்டும். டாஸ்மாக்கு எதிராக போராடுவதை போல அத்தனை போதை பொருட்களுக்கு எதிராகவும் மிகப்பெரிய ஒரு படையாக நாம் தமிழர் கட்சி நாம் படை கட்டி வேலை செய்யணும். நாம் செய்ய வேண்டிய முதல் வேலை இதுதான். இல்லை என்றால் இந்த தலைமுறை இளைஞர்கள் முழுவதுமாக சீரழிக்கப்பட்டு விடுவார்கள். இதை நம்ம செய்யணும்.